அரபு நாடுகளில் ஒன்றான பஹ்ரைனில் முதல் கொரோனா உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. 65 வயதான அந்த பெண்மணி ஏற்கனவே சில உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்துள்ளார். கடந்த மாதம் ஈரான் சென்றுவிட்டு பஹ்ரைன் திரும்பிய இவர் கடந்த சில வாரங்களாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி தற்போது வரை பஹ்ரைனில் 212 கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. பஹ்ரைன் சுகாதாரத்துறை தரவுகளின்படி தற்போது வரை கொரோனாவிலிருந்து 77 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் கடந்த ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்று பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் பெரும்பாலானோர் ஈரானுக்கு சென்றுவிட்டு திரும்பியவர்கள் என பஹ்ரைன் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் வாசிகள் மற்றும் குடிமக்களில் யாருக்காவது கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் 444 என்ற உதவி எண்ணுக்கு அழைக்குமாறும் அரசு தெரிவித்துள்ளது. பஹ்ரைனுக்கு வரக்கூடிய விமான சேவைகள் வரும் 18ஆம் தேதி முதல் குறைக்கப்பட உள்ளன. விசா ஆன் அரைவல் சேவையும் 18ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளது. ஆனால் மற்ற வகையிலான விசா நடைமுறைகள் தொடர்ந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் பயணிகள் கட்டாயம் 14 நாட்களுக்கு தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என அரசு தெரிவித்துள்ளது. மற்றொரு அரபு நாடான சவுதி அரேபியாவில் நேற்று புதிதாக 12 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சவுதி செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இந்த 12 பேரும் ஏற்கனவே கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 12 பேரில் 3 பேர் இந்தியர்கள். இதன் மூலம் அந்நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 98 அடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களில் 3 குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சவுதி அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சவுதி அரசு ஊழியர்கள் அடுத்த 16 நாட்களுக்கு பணிக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சுகாதாரம், பாதுகாப்பு, மின்னணு பாதுகாப்பு மையம் மற்றும் கல்வித்துறையில் தொலைதூர கல்வி அமைப்பு ஆகியவற்றுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து சவுதிக்கு திரும்பும் வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் மூச்சு பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் பணியில் சேர்வதற்கு முன்னதாக தங்கள் அறைகளில் 14 நாட்களுக்கு கட்டாயம் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என அனைத்து நிறுவனங்களுக்கு சவுதி அரசு உத்தரவிட்டுள்ளது. சவுதியில் உள்ள மால்கள், உணவகங்கள், பூங்காக்கள், தோட்டங்கள் ஆகியவற்றை மூடுவதாக அரசு அறிவித்துள்ளது. பல்பொருள் அங்காடிகள், மருந்தகங்கள் மற்றும் உணவு டெலிவரி சேவைகள் ஆகியவற்றுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வர்த்தக விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய அறிவிப்பு நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் என சவுதி அரசு ஊடகமான அல் அரபியா செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் சவுதிக்கு திரும்ப முடியாத குடிமகன்கள் மற்றும் சவுதியில் தங்கியிருப்பவர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம் விடுமுறை நாட்களாக கணக்கில் கொள்ளப்படும் என அரசு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளிலிருந்து சவுதிக்கு சாலை மார்க்கமாக அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் ட்ரக்குகளுக்கான அனுமதி குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் புனித பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் துபாயில் உள்ள ஹோட்டல்களில் செயல்படும் அனைத்து மதுபான விடுதிகள், நீச்சல் குளங்கள், கடற்கரைகள் ஆகியவை இன்று முதல் மூடப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. உணவு விடுதிகள் திறந்திருக்கும் எனவும் ஆனால் அங்கு மதுபானங்கள் பரிமாறப்படாது எனவும் அல் அரபியா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அனைத்து பானங்களும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கோப்பைகளில்தான் வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை முதல் தீம் பார்க்குகள், பொழுதுபோக்கு மையங்கள், திருமண நிகழ்ச்சிகள் ஆகியவை இந்த மாத இறுதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக துபாய் தெரிவித்திருந்தது. உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி தற்போது வரை ஐக்கிய அரபு அமீரகத்தில் 85 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 23 பேர் குணமடைந்துள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிக்கிறது. கடந்த சனிக்கிழமை அபுதாபியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும், சினிமா அரங்குகளும் மூடப்படுவதாக அரசு அறிவித்தது. கொரோனா வைரஸ் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 முக்கிய வருவாய் மூலங்களான சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து கடும் தாக்கத்தை சந்தித்து வருகிறது. மார்ச் 17ஆம் தேதி முதல் புதிதாக வெளிநாட்டினருக்கு விசா அளிக்கப்படாது எனவும் அரசு தெரிவித்துள்ளது. குவைத்தில் நேற்று புதிதாக 11 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை மொத்தம் 123 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் குவைத் சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். புதிதாக கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களில் 10 பேர் குவைத் குடிமக்களாவர். ஒருவர் எகிப்தைச் சேர்ந்தவர். குவைத்தில் தற்போது வரை 9 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக தற்போதைக்கு கொரோனா சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 114ஆக குறைந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ஓமனில் நேற்று 2 புதிதாக கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 22 அடைந்துள்ளதாக ஓமன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 18 பேர் ஈரானுக்கு சென்று வந்தவர்கள், 2 இத்தாலிக்கு சென்று வந்தவர்கள். மேலும் 2 எப்படி இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கத்தாருக்கு வரும் விமானங்களுக்கு வரும் 18ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
கத்தாரில் நேற்று புதிதாக 64 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 401 அதிகரித்துள்ளது. உடல் ரீதியான தொடர்பை குறைப்பதற்காக 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நீண்ட காலம் நோயால் அவதிப்படுபவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யலாம் எனவும் கத்தார் கூறியுள்ளது.